நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கான லாஸ்ட் வீடியோ இதுதான் உங்களுக்கு. ஓகே, என்ன அப்படின்னா இப்போது இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டடி பிளான், இந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான், இந்த லாஸ்ட் மினிட்ல எப்படி படிக்கிறது, இதெல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சேனல் பிளேலிஸ்ட்டு டைரெக்டாக வந்துடுங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 18 டேஸ் பிளானு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்மார்ட் பிளானு, கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கு, லா அண்ட் எத்திக்ஸ், அப்புறம் பேப்பர் 7 ஓல்டு ரெஸ்யூம் நியூ ரெஸ்யூம், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், டிஏ ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது, பேப்பர் 7 அப்டேட் வெர்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸாம் ஓவரால் இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாமில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், தென் காஸ்ட் அக்கௌண்டிங். சரிங்களா, இது எல்லாத்தோட பிளானுமே இங்கே உங்களுக்கு இருக்குது. சிம்பிள். நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நான் சொல்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து ஹால் டிக்கெட்டு நீங்கள் 1 பேஜ். ஓகே, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். சிலருக்கு வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு 1 செகண்ட் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது கால்குலேட்டர் வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நாட் அலோடு அப்படின்னு சொல்லிட்டேன். பென், பென்சில், எரேசர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து ரீசெண்டாக நம்ம நேற்றுக்கு போட்ட வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, விச் பென் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலே வந்து போதும். ஓகேங்களா ப்ரோ, 1 பேஜில் வராமல் எனக்கு 2 பேஜுக்கு போகுது அப்படின்னா, இல்லை 2 பேப்பராக எடுத்துக்கலாமா அப்படின்னா அது எப்படினாலும் எடுத்துக்கோங்க. இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா, அது உங்கள் விஷ். ஓகே, ஒரு ஹால் டிக்கெட்டில் பிரிண்ட் அவுட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலே போதும். கலர் பிரிண்ட் அவுட்லாம் தேவையில்லை. அப்படியே கலர் எடுத்தாலும் நோ இஷ்யூஸ். ஓகே, அந்த டைம் டேபிள் வந்து பேக் சைடு நீங்கள் கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா 1 பேஜில் ரொம்ப இடிச்சு இருந்துச்சுன்னா பிரிண்ட் அவுட் அதை நீங்கள் எடுக்கும்போது கிளியராக இருக்காது. ஸோ அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. பென் நான் சொல்லிட்டேன். காஸ்டியூம்ஸ் வைஸ் வந்து நீங்கள் எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ட்ரெஸ் கோடு எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் டிஷர்ட் போனால் டிஷர்ட் போட்டுக்கோங்க. ஓகே, அதான் சொல்லியிருக்கேன், டிஷர்ட் போனால் டிஷர்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷர்ட்ஸ் போனால் நீங்கள் தாராளமாக ஷர்ட்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற நான் சொல்லியாச்சு. ஓகேங்களா, டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ். பசங்களை பொறுத்த மட்டும் ஷர்ட்ஸ் ரொம்ப டைட்டாக வந்து இது பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கை வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வேண்டாம். டேட் டைம் இது மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி வாட்ச் வச்சுக்கோங்க. சரிங்களா, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேலெட் உள்ளே வச்சுக்கலாமா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கோம்பு, இந்த வேலெட்டு, பர்ஸு, இதெல்லாம் வந்து நான் பாக்கெட்டில் வச்சுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பேக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா உங்கள் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் தான் நீங்கள் பேக் வைக்க போகிறீங்க. அந்த பேக்குக்குள்ளேயே ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோனை வந்து சைலண்ட்டில் போட்டு ஜிப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. பேக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? அந்த பேக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலெட் எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே வச்சுருங்க. ஓகே, அப்படியே வேலெட் வந்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சரிங்களா, அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதணும்ல, எதுக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, அதுக்காக நான் சொன்னேன். ஓகே, தட்ஸ் ஆல். பேடு கொண்டு போனால் டிரான்ஸ்பரண்ட் பேட் வச்சுக்கலாம். பென், பென்சில் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னா அது டிரான்ஸ்பரண்ட் பவுச் வச்சுக்கலாம். அந்த ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் வச்சுக்கணும்னா டிரான்ஸ்பரண்ட் ஃபைல் வச்சுக்கலாம். சரிங்களா, வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்கேஸ் அந்த வாட்டர்லாம் எதுவும் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்டர் கொண்டு போனால் தாராளமாக நீங்கள் கொண்டு போங்க. ஓகேங்களா, எதுவும் டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஃபீவருக்கு, காஃப்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து அந்த டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கிறனால கொஞ்சம் ரொம்ப ட்ரௌஸியாக அப்படியே ஸ்லீப்பியாக இருக்குமான்னு மட்டும் உங்கள் டாக்டரை வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து அந்த 3 ஹவர்ஸ் எழுதும்போது நீங்கள் அப்நார்மலில் போயிடக்கூடாது. ஓகேங்களா, அது ஒன்று மட்டும் சொல்கிறேன். ப்ரோ இந்த இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஓகே எனக்கு எந்தெந்த காலேஜுங்கிறது தெரியும், இப்போ எந்த கிளாஸ் ரூம்ங்கிறத நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த காலேஜுன்னு தெரிஞ்சிருச்சுல, ஃபஸ்ட்டு அந்த காலேஜில் எங்கே மெயின் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்கு அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்து அங்கே தான் கண்டிப்பாக வந்து அது பக்கத்தில் தான் நோட்டீஸ் போர்டு வந்து நமக்கு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த நோட்டீஸ் போர்டில் சிஎம்ஏ இன்டர் எக்ஸாம்ஸ் வந்து இவ்வளோ பேர் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து லிஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, உங்கள் ரோல் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர் எதில் இருக்கும் அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் மேலே டாப்பில் வந்து ரோல் நம்பர் இருக்கும். இந்த ரோல் நம்பர்லேருந்து இந்த ரோல் நம்பர் F1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ F1 அப்படிங்கிறது வந்து எங்கன்னா அங்கே யாராவது செக்யூரிட்டி கிட்டேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்டேயோ இல்லை அங்கே ஏதாவது இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயோ யார்கிட்டனாலும் வந்து நீங்கள் கைட் கேட்டுக்கலாம். அவங்க வந்து இந்த பிளாக் போங்க இந்த இது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா? அப்போ நீங்கள் அந்த பிளாக் போய் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ரோல் நம்பரை அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த பிளேஸில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ளேஸ் ஆகிக்கலாம். ஓகே, சரி. அது எத்தனை மணிக்குன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2:00 உங்களுக்கு இன்ட்ரி எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 2:00 உங்களுக்கு இன்ட்ரி எக்ஸாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த 1:30லேருந்து 1:45க்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிறது, வாஷ்ரூம் போகிறது, இல்லை எதுவும் ஃபுட்டு சாப்பிடணும், இல்லை ஜூஸ் குடிக்கணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும், என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உடனே அந்த டைமில் வந்து என்ன பண்ணிடணும், நோட்டீஸ் போர்டு எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு ஹாலை பார்த்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். எந்த ஹாலோ அந்த இதில் வந்து நம்ம போய் போகிறது கரெக்டாக இருக்கும். 1:45க்கு கரெக்டாக F1 F2 எந்த இது சொல்லியிருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் போய் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டோம்னா 1:45ல் கரெக்டாக ஸ்டாஃப் வந்தோடனே, இன்விஜிலேட்டர் வந்தோடனே உள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ளேஸ் ஆகிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ உள்ளே இருந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ரோல் நம்பர் எங்கே இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பயப்படுறதுக்கு எதுவுமே வந்து கிடையாது. ஒரு காலேஜ் அலாட் பண்ணிட்டாங்க. அந்த காலேஜ் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த காலேஜோட அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் தட் இஸ் அந்த நோட்டீஸ் போர்டு எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போக போகிறோம். அது 1:45 தான் போக போகிறோம் அந்த கிளாஸ் ரூம் பக்கத்தில். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஓகே. எந்த ஒரு காலேஜ் நம்ம சென்டர் போட்டிருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 2 என்னென்னா, அதாவது இந்த வாஷ்ரூம் எங்கே இருக்குது, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே நான் சொல்கிறேன். ஓகே, வாஷ்ரூம் எங்கே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேன்டீன் எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது 2மே வந்து நமக்கு எதுனாலும் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் அப்படிங்கும்போது தேவைப்படக்கூடியது தான். ஸோ ஆனால் அது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து எது என்ட்ரி எது எக்ஸிட் எல்லாமே நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு டே வந்து வந்து நீங்கள் கொஞ்சம் எப்போவுமே இயர்லியாக போகிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? 5:00 ஷார்ப்பாக பெல் அடிச்சிடும். டைம் ப்ரோ இன்கேஸ் நான் வாட்ச் போட்டு போகல, எனக்கு எதுவும் நான் எப்படி ப்ரோ டைம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 1/2 அன் ஹவர் ஒன்ஸோ 1 ஹவர் ஒன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெல் அடிப்பாங்க. ஓகேங்களா? அப்படி எதுவும் பெல் அடிக்கலனாலும் நீங்கள் பக்கத்தில் மீன்ஸ் இன்விஜிலேட்டர் கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்விஜிலேட்டர் கிட்ட டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட போகிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். மொபைல் ஃபோன் இன்கேஸ் பாக்கெட்டில் மறந்து போய் நான் வச்சுட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் ப்ரோ அப்படின்னா, 2:00 கரெக்டாக எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, மொபைல் ஃபோன் யார் வச்சிருந்தா எங்ககிட்ட வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ இவங்ககிட்ட கொடுத்தா என்ன தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க. கொடுத்துருங்க. 5:00 போகும்போது திருப்பி அவங்களே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அதை கொடுக்காம பயந்துக்கிட்டு உங்கள் பாக்கெட்லேயே வச்சிருந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் பாக்கெட்டில் மொபைல் ஃபோன் வச்சிருக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா 1 ஹவர் உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் F1னா அந்த ஹாலுக்கு பக்கத்துலேயே வெளியிலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேக்குள்ளே உங்களோட மொபைல் ஃபோன் சைலண்ட்டில் போட்டு உள்ளே பத்திரமா வச்சு ஜிப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, சவுண்ட் எதுவும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க. வேலெட் வைக்கனாலும் சரி அதே இதில் உள்ள வேலெட் வச்சுக்கோங்க. எதுனாலும் சரி உள்ளே வச்சுக்கலாம். ஹேண்ட் கர்ச்சீஃப் அலோட் அப்படின்னா ஹேண்ட் கர்ச்சீஃப் அலோடுப்பா. இன்கேஸ் வந்து சிலருக்கு வந்து ரொம்ப காஃபாக இருக்குது, மாஸ்க் போட்டு தான் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் மாஸ்க் போட்டு எக்ஸாம் எழுதினாலும் எழுதிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, மாஸ்க் போட்டு எழுதுறது வந்து சிலருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருந்திருக்கும். ஸோ அதனால் மாஸ்க் போடனாலும் போட்டு எழுதிக்கலாம். ஓகே, முஸ்லீம்ஸ் அந்த பர்தா அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது நம்ம போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அவங்க இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உள்ள அவங்க என்ன அலோவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதாக வந்து இருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, பென் பென்சில் இது எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கோங்க. ஃபுல் எக்ஸாம் பிளாக் கலரை வச்சு பால் பாயிண்ட் பென் வச்சு எழுதலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. ஃபுல் எக்ஸாம் பால் பாயிண்ட் பென் வச்சு எழுதலாமான்னா தாராளமாக நீங்கள் எழுதலாம். அது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, என்னோடய அட்வைஸ் வந்து ஆல்ரெடி பழகிருக்கீங்கன்னா பண்ணுங்கள். நியூவாலாம் பிளாக் வச்சுலாம் எழுதாதீங்க. அது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கே கூட மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். பிளாக் கலர் வந்து ஹெட்டிங் மட்டும் போட்டுட்டு ப்ளூ கலர் வச்சு ஃபுல்லாக பேராகிராஃப் எழுதிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. லைன்லாம் போடுறதுக்கு பென்சில் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா டிப் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். அதுக்கு அப்சரா பென்சில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி லைன் போடுங்க. இல்லைனா பிளாக் கலர் வச்சு வேணால் ஒரு கொஷின் முடிய டபுள் லைன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. எம்சிக்யூ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டு. ஓகே, எம்சிக்யூ வந்து நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எம்சிக்யூ வந்து இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ ஷேட் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் ஷேட் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்து டி ஆப்ஷன் ஷேட் பண்ணக்கூடாது. ஒரு கொஷினுக்கு ஒரு இது தான் வந்து ஷேட் பண்ணணும். சரி, இப்போது எனக்கு சப்ஜெக்ட்டு அது டேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒன் வேர்டு. இப்போது நான் என்ன பண்ணுறது, நான் எங்கே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க. இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எம்சிக்யூ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜில் ஷேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை ஒர்க் அவுட் பண்ணி தான் அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ டினா டி வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் கூட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டு. அப்போ நான் எங்கே ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஆன்சர் ஷீட்டு புக்லெட் மாதிரி கிட்டத்தட்ட 25லேருந்து 30 பேஜஸ் இருக்கும். சரிங்களா? அதில் லாஸ்ட் பேஜை எடுத்து
பென்சில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பென்சில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கோங்க. பென்சில் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுங்கன்னா, அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ணிடுங்க. போதும். சரிங்களா? அவ்வளோதான். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம்சிக்யூ ஃபஸ்ட்டு பேஜில் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, வேறு எங்கேயும் எம்சிக்யூ பற்றி எதுவும் ரைட் பண்ணியிருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒர்க்கிங்ஸ் தேவைப்படுதுன்னா கிடைக்கிற கேப்பில் பெஞ்சில் இந்த கொஷின் பேப்பரில் இப்படிலாம் இடத்துல எழுதி ட்ரை பண்ணாதீங்க. நம்ம ஆன்சர் ஷீட் இருக்குது, நம்ம ஆன்சர் ஷீட்டில் லாஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அந்த பேஜில் மட்டும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். போதும். சரிங்களா? முடிஞ்சது. ஓகே. அதே மாதிரி ஒரு எக்ஸாமில் 7 கொஷின்ஸ் கொடுத்து 5 ரைட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 5 கரெக்டாக ரைட் பண்ணிக்கிங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 2AB ஏவும் பியும் சேர்ந்தா இப்போ 1 கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இப்போ 2A கரெக்டு, 2B தப்புனா ஏக்கு மார்க் போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்க் போடுவாங்க. சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் பற்றி பெருசாக திங்க் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இருந்தாலும் நம்ம லைட்டாக வந்து சிலர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க, பார்க்காம இருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோலையாச்சும் நீங்கள் பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஓகே, இதுதான் வந்து டிசம்பர் 2024 எக்ஸாமோட லாஸ்ட்டு ஒரு இதாக வந்து இருக்கும் ஃபார் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா? கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு என்னென்ன மெயினாக சொன்னமோ எல்லாமே வந்து இதில் இருக்குது. இந்த வீடியோஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எக்ஸாம் போங்க. ஏன்னா இதில் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி எழுதினவங்களா இருக்கட்டும், உங்களுக்கே சில இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? அதை பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம். இதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கான்ஃபிடென்ட்டாக வந்து எக்ஸாம் போக முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். உங்களுக்காக நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள்லாம் நல்ல மார்க்ஸோட வருவீங்க. ஓகேங்களா? பார்க்கலாம்.